வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 4 லாஸ் பார்த்தோம் இல்லையா? அதோட சின்ன சம்மரி பார்த்துருவோம் நம்ம. ஓகேயா? அன்பே கடவுள், அன்பே கடவுள், லவ் இஸ் காட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிட்டி லா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஐடென்டிட்டி லா. ஓகே, அதில் என்ன பார்த்தோம்? அடையாளம் மாற்றக்கூடாது. ஸோ ஏ பிளஸ் 0 ஈக்குவல் டு ஏ. அப்புறம் ஏ டாட் 1 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு பார்த்தோம். ஓகேயா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த 2 லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இது ஈஸியாக இருக்குது, ஏ பிளஸ் 0 ஈக்குவல் டு ஏ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதெல்லாம் டாட்டாக மாற்றணும், டாட் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றணும். இது ஒரு ரூல். இன்னொன்று, ஜீரோலாம் ஒன்னாக மாற்றுங்க எங்கெல்லாம் ஜீரோ அந்த ஈக்குவேஷனில். அப்புறம் 1 எல்லாம் ஜீரோவாக மாற்றும். புரியுதா? இந்த 2 ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். எங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி, ரைட் சைடாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் எல்லாம் டாட்டா மாற்றுங்க, டாட் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுங்க, ஜீரோவெல்லாம் 1 மாற்றுங்க, 1 எல்லாம் ஜீரோவாக மாற்றுங்க. இவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு வந்து இது தெரியும்னு சொல்லிட்டு 0 = ஏ தெரியும் இல்லையா? இப்போ என்ன செய்ய போனால் இது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. லாஜிக்கை ஏ எழுதிக்கோங்க. ப்ளஸ் என்ன செய்யணும்? டாட்டா மாற்றுங்க. ஜீரோவை என்ன செய்யணும்? 1 மாற்றுங்க. ஏவெல்லாம் டச் பண்ண. ஏ டாட் 1 ஈக்குவல் டு ஏ எழுதியாச்சு. சூப்பரா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் போடலாமா? நெக்ஸ்ட்லாம் என்ன பார்த்தோம்? நல்லான்னு பார்த்தோம். நல்னா காணாமல் போயிடும். யார்? ஏ காணாமல் போயிடுவார். ஸோ ஏ டாட் 0 ஈக்குவல் டு 0. இன்னொன்று என்ன? ஏ பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதியிருப்போம். எனக்கு ஒன்று தான் ஞாபகம் இருக்கு, ஏ டாட் 0 ஈக்குவல் டு 0 மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? பிரச்சனை இல்லை. நம்ம நான் சொன்ன லாஜிக் அப்ளை பண்ணுங்க. ஏ எழுதிக்கோங்க. டாட் என்ன செய்யணும்? பிளஸ். 0 என்ன செய்யணும்? திருப்பி இந்த சைட்லேயும் ஒரு 0க்கு என்ன செய்யணும்? 1. புரிஞ்சிருச்சா? ஸோ அழகாக இதுலேருந்து இதை எழுதிட்டோம். ஓகே, தேர்ட் ஒன்றும் போயிடுவோம். சம்மரி தானே பார்க்குறோம். சம்மரி ஆஃப் த 4 லாஸ் பார்க்குறோம். தேர்ட் ஒன் என்ன? தேர்டு லா எனக்கும் ஞாபகம் இல்லை அப்படின்னு நினச்சேன். அவன் ஞாபகம் வந்துட்டு. ஐடம் பொட்டன்ட், சேம் பவர், எவ்வளோ டைம் ஆட் பண்ணாலும் அதே வேல்யூ மெயின்டைன் ஆகும். ஸோ ஏவை தன்னோடையே ஆட் பண்ணாக்க ஆன்சர் வந்து ஏ தான் வரும். சேம் பவர்லேயே மெயின்டைன் ஆகிடும். ஏ வந்து டாட் பண்ணாலும் ஏ தான் வரும். இது ரெண்டுத்துல ஒன்று தான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஏ பிளஸ் ஏ தான் ஏன்னு ஞாபகம் இருக்கா? பிரச்சனை இல்லை. நான் சொன்ன லாஜிக் அப்ளை பண்ணுங்க. ஏ பிளஸ் என்ன செய்யணும்? டாட். ஏ எல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபோர்த் லா பேர் என்ன? ஃபோர்த் லா பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் லாஸ். கரெக்டா? காம்ப்ளிமெண்ட் லாஸ். ஏன் அது பேர் காம்ப்ளிமெண்ட் லாஸ்? அந்த லாவில் வந்து ஏவும் வரும். ஸோ ஏ பிளஸ் ஏ பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒன்று எழுதியிருப்போம். இன்னொன்று ஏ டாட் ஏ பார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருப்போம். இதே ஒன்று தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஏ பிளஸ் ஏ பார் ஈக்குவல் டு 1 மட்டும்தான். பிரச்சனை இல்லை. நான் சொன்ன லாஜிக் அப்ளை பண்ணுங்க. ஏ ப்ளஸ்ஸை வந்து என்ன செய்யுங்க? டாட் ஆக்கிடுங்க. ஏ பார்லாம் தொடரக்கூடாது, அப்படி ஏதாச்சும். 1 என்ன செய்யணும்? 0ன்னு மாற்று. அவ்வளோதான், ஈஸி. சூப்பரா? ஹாப்பியா நீங்களா? பை.